தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்த இந்த விடியா திமுக அரசை கேள்விகளால் துளைத்தெறிந்த அண்ணன் களஞ்சியம் அவர்கள், இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி வாக்கு சேகரிக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்களை புகழ்ந்து ஒரு பாட்டு படிச்சிட்டாங்க. அந்த பாடல் தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்வதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மாதிரிக்கா இந்த திமுக அரசும் திமுகவிற்கு ஏவல் துறையாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் கருத்தை பதிவு பண்ணியிருக்கு. அந்த பாட்டு என்னன்னு இதில் இணைச்சி விட்டுருதேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா இந்த சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கருணாநிதியை புகழ்ந்து பாடிய இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த பாட்டு பாடியதற்காக தான் கைது அப்படின்னு இந்த திமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய ஏவல் துறையும் கூறியிருக்கு. அப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் இந்த பாட்டு பாடியதற்கே கைது பண்ணாங்கன்னா, ஐயா எடப்பாடியை பற்றி திமுகவை சார்ந்த ராசா அப்படிங்கிற ஒரு மனிதர் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக பேசியிருந்தார். இதை மாதிரி திமுகவில் எத்தனை பேர்த்த கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து பதிவுன்னு இதெல்லாம் சாட்டை துரைமுருகன் கைது பண்ணுது இந்த திமுக அரசு. கள்ளச்சாராயம் விற்று 60 பேரை கொண்டிருக்கான், அதை கண்டே பிடிக்க வக்கில்லையே நம்ம இந்த திமுக அரசுக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொலை செய்ய போகிறோம்னு திமுக அரசுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இவ்வளவு நுண்ணுக்கமாக பிடிச்சி ஏதோ ஐயா கருணாநிதி தப்பாக ஒன்று பாட்டு பாட, கருணாநிதி இருக்கக்கூடிய பாட்டை தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் பாடியிருக்காரு. அந்த இருக்கக்கூடிய பாட்டை பாடினதுக்கு இப்படி என்னமோ ஐயா ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு போய் அடக்குதார. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணது இந்த திமுக அரசு தெரியாமலா இருந்திருக்கும், உளவுத்துறை மூலமாக கூட தெரியாமலா இருந்திருக்கும். ஒட்டு கேட்காங்கல்ல, எவ்வளோ பேர் பேச ஒட்டு கேட்காங்க இந்த திமுக அரசு. அட என்னடா திமுக அரசு இப்படி ஆகிப்போச்சு, ரொம்ப மோசங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியல, என்ன விமர்சனம் பேர் வைக்க முடியும் இப்படி ஒடுக்குன திமுக அரசு. ஏடா உங்கள் ஆட்சியில் என்னென்ன நடக்கும் அதை தானடா சொல்லுதாங்க. இல்லைன்னா கருணாநிதியை நாங்கள் வேணும் புகழ்ந்தா பேச முடியும். கருணாநிதி தமிழினத்தினோட துரோகி தானடா. உண்மையான கருத்தை தானே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கருணாநிதி தமிழ் இனத்துக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு நினைக்கிங்க? உங்கள் குடும்பத்துக்கு தான் செஞ்சிருக்காரு. கருணாநிதி அவருடைய குடும்பத்தை தான் செஞ்சிருக்காரு, அவருடைய குடும்பத்தை சொத்து பட்டியல் சேர்த்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இதுக்கு போட்டுக்கிட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது பண்ணாங்களே, எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்ணாங்க. அப்போ இவங்க ஹிட்லரை விட இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்காரு. இந்த சர்வாதிகாரிக்கு தான் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலி இதில் இணைச்சி விட்டுருந்தேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தவங்க தமிழ் நெஞ்சங்களே. நான் கேட்குறேன், வேங்க வயலில் மலத்தில் இருந்து தண்ணியில் கொண்டு போய் குடிக்கிற மலத்தை கலந்தவன் எவன்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத திராவிட மாடல் அரசு. கள்ளச்சாராயம் காட்சி இத்தனை வருஷமா வித்துருக்குறாங்க, குடிச்சு விட்டு 70 பேர் செத்து போயிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு காரி துப்புது. ஏன்டா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவனுக்கு ஏன்டா 10 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு கேட்குது. அதுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கு அந்த திராவிட மாடல் அரசுக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு சும்மா எப்ப பாரு சாட்டை துரைமுருகன் பேசிட்டான், சாட்டை துரைமுருகன் திட்டான். இதுதான் வேலையா உங்களுக்கு? இது ரொம்ப சின்ன பிள்ளை.